இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டிகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கழுகு ஏன் முதல்ல தன்னோட கூட்டை கலைக்குது? அதோட குஞ்சுகள் அதில் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் கலைக்குது. அதோட கூடு அடியில் உறுதியான குச்சிகளாலும் முள்ளுகள்னாலும் கட்டப்பட்டிருக்கும். உள்ளே நல்லா மெதுவாக பஞ்சு போன்றதை வச்சு கட்டியிருக்கும். அதோட கூட்டை கலைக்கும்போது அந்த குஞ்சுகளுக்கு முள் குத்த ஆரம்பிக்கும். அப்போது அதுக கூட்டை விட்டு வெளியே வந்து விழுகும்போது தன் தாய் கழுகு அதுகளுக்கு பறக்க சொல்லி கொடுக்கும். அதுகளை மித்த பறவைகள்கிட்ட இருந்து காப்பாற்ற அதோட சிறகை விரித்து அதுக்குள்ளே பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறோம். அதே போல் அந்த குஞ்சுகள் சோர்ந்து போகும்போது அதோட செட்டையின் மேலே சுமந்து கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைக்கும். இதே போல் தான் நம்மளையும் கடவுள் வழி நடத்துகிறாரு. நம்ம ஒரே இடத்துல சௌகரியமாக இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எதையும் கற்றுக்க மாட்டோம்னு கடவுளுக்கு தெரிஞ்சனால தான் தேவன் நம்மளை இன்னும் உயர்வாக வாழ வைக்க சில முட்களை தாண்ட வைக்கிறாரு. முள்ளுகளை தாண்ட வைக்கும்போது அவர் அப்படியே நம்மளை தனியாக விடாமல் அந்த கழுகை போல் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரு. எதிரிகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கவும் செய்கிறாரு. அவரோட தோளின் மேல் சுமந்து நம்மளை ஆசீர்வாதமாக வாழ வைக்கவும் செய்கிறாரு. தன் தாய்க்கழுகு கூட்டை பிரிக்கும் போதும் அந்த குஞ்சுகளுக்கு முட்கள் குத்தும் போதும் தன் தாயை விட்டு அந்த குஞ்சுகள் பிரியாமல் இருக்கிறது போல் சில கஷ்டங்களும் சோதனைகளும் கடவுள் நமக்கு கொடுக்கும்போது தேவனை விட்டு பிரியாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக தேவன் நம்மளை எப்பயுமே அவரோட தோளின் மேல் சுமப்பார். ஆமேன்.